நம்ம ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிஷம் எல்லாருமே ஃபேன் லைட் எல்லாத்தையும் கூட கரண்ட் பில் ஆறாங்க. கரண்ட் பில் வராது. எங்க அண்ணாச்சி கரண்ட் பில் வர தெரியல. அது இல்லாம நம்ம வீட்டுக்கு ஃப்ரீ வேற. நீ ஏன் ஃபீல் பண்ற? ஃப்ரீயா விடு. நான் வந்திருக்கேன். அதெல்லாம் பண்ணாத, பயப்படாத. வீட்ல நீ யாரு? ஈபில ஏதாவது இருக்குமா? மண்டா மாதிரி தெரியும். ஏய் டீசன்ட்டா போ, கத்தாத அண்ணன் கத்தறடா டேய். இந்தடா ஓடாத டீசன்ட்டா. வாதற. நீ வரது வேஸ்ட். கரண்ட் பில் வராது. எனக்கு வேஸ்ட். வீட்டுக்கு போயிட்டே இரு. நான் ரீடிங் எடுத்துட்டு போறேன்பா. சரி, நான் உங்க கடமை செய்யணும். எங்க அண்ணாச்சில யாரையும் வேலை செய்யணும் தடுக்க மாட்டோம். என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. எவ்வளவு நான் வந்துச்சு? கரண்ட் பில் வந்திருக்கிறதா ஒரு ஷாக் ஆகியிருக்காரு. நான் சொல்லுண்ணா எங்க ஆட்சி பத்தி. எங்க அண்ணாச்சின்னு சும்மா கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். ஈபிக்கு வந்து பேசிக்க. ஈபிக்கு என்னடா சொல்றா? ஏறா கரண்ட் பில் கம்மியா இருக்கும் போல. கவர்மெண்ட் வந்து அவார்டு தருவாங்க. போயிட்டு வந்துருங்க. போயிட்டு வரேன். எப்போ சார் கரண்ட் பில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எது? ஏய் விசிறிட்டு இருந்தா கரண்ட் இல்லடா. போடா, அப்புறமே கட்டிட்டோம். கட்டணமில்லா மின்சாரம். அத நினைச்சேன் சிரிச்சேன். A few minutes later. சார் கரண்ட் பில் வரணும். அவர் இல்லீங்களா? இல்ல அவர் லட்ச போயிருக்காரு. கரண்ட் பில் ஏதோ 300 ரூபா வரும்னு பாக்குறேன். 10,000 கட்டுறேன். என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? சார் கரெக்டா நம்பர் பாருங்க சார். 300 ரூபா தான் வரும். இல்ல 10,000 தான் வந்துருக்கு. எனக்கு ஒண்ணு விளங்கலங்க. சார் நான் சர்வீஸ் எடுக்க வரல. கரண்ட் பில்லு கட்ட வந்திருக்கேன் பாருங்க. ஐயோ தம்பி, சர்வீஸே வந்து பாத்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய்க்கு மேல போய்கிட்டு இருக்கு. இரு வரேன். உன் நம்பர் 203 தானே? வெயிட் பண்ண பாக்குறேன். மறுபடியும் செக் பண்ணி பாக்குறேன். தம்பி 10,000 தான்பா. கட்டிட்டு போ. என்னடா சொல்றா? சார் அந்த 200 யூனிட் ஃப்ரீ. ஐயோ தம்பி 200 யூனிட் போகதான் அந்த 10,000. அது சேர்த்து தான் 25,000க்கு மேலே போட்டிருப்பேன். சோலி முடிச்சு. 10,000மா சார்? போ கட்டிட்டு போ. டைம் ஆகுது. போ அடுத்தவங்க. 10,000மா? சம்பளமே 5,000 தான். என்ன லவ் சாங் இது? என்னமா இது? டேய் எங்க அண்ணன் முத கொடியேத்த வராதே, அதை பார்க்காம இதை பார்க்க லவ் சாங் கேக்குறேன். அந்த பேச போறாரு. பேர் என்ன உட்காரதான் போறாரு. அது பாரு பஸ் லைவ்ல போடு. தீரான் மாத்து சேனல் மாத்து. அங்க பாரு கூட்டத்தை பத்தியா? கூட்டம்லாம் காசு கொடுத்து கூட்டம் அதோட அதிகமா வரும். காசு காது வருதுண்ணா. அண்ணா வருவாங்க. கூட்டு போட்டு வந்தா பாரு. பின்னாடி சின்ன சரி முச்சு எங்க பார்த்தா ஏய் என் அண்ணன் தலைமை அவன் தானே கூட்டு போறான். அப்புறம் என்ன பண்ண முடியும்? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. அவங்க கூட்டு போனா அவங்க காரில் போகணும். தனியா போகுது. சரி மாசா பேசுறது. நெஞ்சில் குடியிருக்கும். என் நெஞ்சில் குடியிருக்கும். என்னன்னா நெஞ்சில் குடியிருக்கும் பிரிச்சா கட்டுறது? இந்த மீடியாக்காரனும் முட்டும் கொடுக்குறவனும் இல்ல போட்டும் கொடுக்குறவனும். ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? என்னடா இவன் நெஞ்சில் குடிக்கிற மக்களை காமிக்காங்க, திசை காமிக்கிறான். அவளுக்கு எது குடியிருக்கோ அதான் காமிப்பாங்க. சனித்தை வந்து சுதந்திர மீனான கூட ஒரு நிம்மதியான இல்லடா. இவள பிக் பாஸ் 100 நாள் நிம்மதியா இருக்கலாம். முதல்ல பிக் பாஸ் இவரு சேதுபதி விஜய் எந்த பயனும் இல்ல. பாரு விவசாயம் கடத்தல இப்படி படிப்பான் பாரு தலைவன் ஆரே. என்ன பண்றா பாப்போம். விவசாயிகளின் பயிர்க்கடன் ரூபாய் 5,092.23 கோடி தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. 99 கோடியா? நல்லபடியா இருப்போம். தளபதி என்ன தளபதி பேப்பர் பார்த்தே இப்படி படிக்கிற? இதுக்குதான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். பசங்கடா அருமைக்கிட்ட முண்டங்கடா. அதுக்கு ஸ்டாலினோட மோசமா இருக்கிற நீ. ஸ்டாலினே பரவாயில்ல நினைக்கிறேன். இப்ப தெரியுதா ஏன் தெருக்குன்னு சொல்றேன்? இது தளபதி நாடு இல்ல, தற்குறி நாடு. என்ன வார்த்தடா சொல்லிட்டேன்.